வணக்கங்க. என் பேர் வந்து பிரேமலதா சாம்சன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. இந்த ஆர்கானிக் தோட்டத்துக்கு நான் வந்திருக்கேங்க. இது வந்து கிணத்துக்கடவு பக்கத்தில் இருக்குங்க. இது வந்து ஒரு யூடியூப்லேருந்து ஒரு தம்பி அமைச்ச ஒரு நம்பரை பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்தேங்க. இங்கே வந்து பார்த்தம்போது எல்லாமே இயற்கையில் செய்கிறாங்க. இயற்கையில் விழுந்த காய்கறிகள் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. மாடு, ஆடு மற்றும் இந்த என்வாயன்மெண்ட்டே ரொம்ப அருமையாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரிலாக்ஸேஷனாக இருக்குது. காய்கறி தேவைப்படுறவங்க இங்கே வந்து உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் வந்து இங்கே வாங்கிட்டு போகலாங்க. நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, நம்ம மைண்டுக்கும் இந்த இந்த அட்மாஸ்பியர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்னஸ் தருது. தேங்க்யூ. எப்படி இருக்குங்க உங்களுக்கு தோட்டத்தை பார்த்தா? உங்கள் இதெல்லாம் அனுபவம் எப்படி இருக்குது பார்த்தது? நல்லா இருக்குங்க. திரும்ப வரணும்னு தோணுது. இந்த ஏரியாவுக்கு வர்றது ரொம்ப பாராட்டத்துக்கு உரியதுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இயற்கையோட அது பெரிய ஃபர்ஸ்ட் மெயின் திங். ஒரு தோட்டத்துக்குள்ளே அலோவ் பண்றதே பெரிய விஷயம். அது ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அமேசிங். நேச்சுரலாக வந்து இவ்வளவு தயார் பண்ணி ஃபெர்டிலைசர் எல்லாமே இது ஒரு நல்ல எங்களுக்கு ரொம்ப நிறைய ஒரு அவேர்னஸ் கிடைச்சிச்சு. இதனால நாங்கள் நிறையா இது மாதிரி ஒரு தோட்டத்தை பார்க்கணுன்னு ரொம்ப தேடிட்டு இருந்தோம். அது மாதிரி அது இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு கடவுளுடைய அருளால் இப்போ எங்களுக்கு பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். அவர் இப்போ ரொம்ப அருமையாக விளக்குனார். மாரிமுத்தன் வந்து எப்படி உரங்களை தயாரிக்கிறது, அந்த மீனமிலங்கள், இயற்கை உரங்கள், பஞ்சகாவியங்கள், ஜீவாமிர்தம், எப்படி அளவுகள் எப்படி தயாரிக்க போடுறாங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் எப்படி அந்த நன்மை செய்யும் பூச்சிகள், தீமை செய்யும் பூச்சிகளை பற்றி அதை வந்து எப்படி அதை விரட்டுறது, அதை எப்படி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு அமைப்பான விவசாய அமைப்பான ஒரு இதை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது இனிமேல் நாங்கள் கண்டினியூஸாக இங்கே வருவோம். இதை மற்றவங்களும் பார்த்து இதை ஊக்குவிச்சு பயனடைய மாதிரி நாங்கள் ரொம்ப இந்த சுற்று வட்டாரம் உள்ளவங்க நேரடியாக வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 2 வீலரோ இல்லை 4 வீலர் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன க்ரோ பேக்லேயாவது அவங்க வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. ஸோ இது வந்து பெற்றோர்கள் வந்து இதை கருத்தில் வச்சுட்டு வந்து குழந்தைங்களே ஊக்குவிக்கலாம். அவங்களும் வந்து இதில் வந்து பயன்பெறலாம். நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.